மீண்டும் ஒரு முறை டிவென்ச்சர்ஸ்க்காக செந்தில் தேவராஜ். இன்றைக்கி பாலி டூரோட 4வது நாளில் இருக்கோம். நான் உங்களுக்கு நேற்று நைட்டு சொன்னது போல் நீங்கள் வந்து லெமுக்கி பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ரெசார்ட், ஒரு 4-5 ரெசார்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஏதாவது ஒரு ரெசார்ட்டில் நீங்கள் தங்கியிருப்பீங்க. இங்கேருந்து கிளம்பி நீங்கள் லெமுக்கி, செக்கம்புல், ஃபிஜி இந்த 3 டூரையும் கம்பைன் பண்ணி பண்ணுறதுக்கு நிறைய டூர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கீங்களோ அந்த ஹோட்டல்லேருந்து டூர்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். இது 3த்தையுமே ஒரே ட்ரிப்பில் நீங்கள் பண்ணிட்டு வந்துடலாம். லெமுக்கி வாட்டர் சைடுன்றது ஒரு நீர் சறுக்கு விளையாட்டு. அந்த இடத்துல ஒரு 1 hour நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்க செக்கம்பூலுக்கு உங்களை கூப்பிட்டு போவாங்க. செக்கம்பூல் ட்ரெக் பண்ணி கீழே இறக்கி போகணும். ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி அது. அதுக்கு பக்கத்துலேயே இருக்க ஃபிஜி வாட்டர் ஃபால்ஸையும் பார்த்துட்டு நீங்கள் திரும்பி வரும்போது ஒரு 12 மணி போல் நீங்கள் திரும்பி வந்துடலாம். நீங்கள் காலையில் சீக்கிரமாக கிளம்பி போகணும். ஒரு 6 மணிக்கெலாம் 6 மணி இல்லை ஒரு 7 மணிக்குள்ளே கிளம்பிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 12 மணிக்கெலாம் மீண்டும் ஹோட்டல் ரூமுக்கு வந்துடலாம். வந்துட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஹண்டாரா கேட் வந்துடுங்க. அது வரும்போது உங்களுக்கு ஒரு மணிக்கு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா கூட அங்கேருந்து ஒரு 1/2 hour 45 minutes அங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹண்டாரா கேட் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ அழகான இடம். எப்படி நம்ம லெம்பியாங் டெம்பிளில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு காத்திருந்து எடுப்போமோ அந்த மாதிரி இங்கே க்யூ நிற்கும். பொறுமையாக வெயிட் பண்ணி நல்ல அழகான ஃபோட்டோஸ் கிடைக்கும். எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா முக்கியமான ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட் அது. மிஸ் பண்ணாமல் அதை பார்த்துட்டு அங்கே ஒரு 3/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் 3/4 மணி நேரத்துக்குள்ள அங்கே முடிஞ்சிடுவாங்க எல்லாமே. அங்கேருந்து கிளம்பி 3 கிலோமீட்டரில் இருக்க உலண்டானுபரட்டன் டெம்பிளுக்கு ஒரு 1:50 அந்த டைமுக்கு வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உலண்டானுபரட்டனில் கோயில் இருக்குது. அவ்வளோ அழகான கோயில் அது. ஃப்ளோட்டிங் டெம்பிள். நீங்கள் அந்த டெம்பிளை பார்த்துட்டு அங்கே ஸ்பீட் போட் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே ஸ்பீட் போட் மிஸ் பண்ணாமல் போங்க. 2 லட்ச ரூபா. 4 பேர் 5 பேர் போகலாம். 5 பேர் போகிற போட்டுக்கு 2 லட்ச ரூபா பே பண்ணால் போகிறோம். 5 பேரும் ஷேர் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் 2 பேர் தான் போகிறீங்கனாலும் ஒரே ஒரு தனி போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். ஒரு டீமுக்கு ஒரு போட்டு எடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பீட் போட்டை நடுவில் போகும்போது நீங்கள் அந்த டிரைவர் அந்த இருக்கான் இல்லையா, டிரைவர் இருக்கான் இல்லையா, ஸ்பீட் போட் டிரைவர், அவன்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவன் வந்துட்டு ஒரு 20,000 10,000 கேட்பான். அவனுக்கு ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா உங்களை ஓட்ட விடுவாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. மிஸ் பண்ணாதீங்க. நான் ஓட்டினாங்க. இது எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த டூர் ப்ரோக்ராம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நைட்டு லெமுக்கியாவில் தங்கிட்டு காலையில் இந்த 3 ரைடையும் பார்த்துட்டு லெமுக்கியா, செக்கம்புல் அண்ட் ஃபிஜி 3த்தையும் பார்த்துட்டு அப்புறம் ஹண்டாரா கேட் வந்துட்டு உலண்டானுபரட்டன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆஃப் பண்ணல. ஏன்னா நாங்கள் போனது மான்சூன் பீரியட் டைம்ன்றதால நிறைய நிலச்சரிவுகள் இருக்கும். அதனால் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. சஜஸ்ட் மலை மேலே இருக்க இடம் அந்த செக்கம்புல் ஃபால்ஸ்லாம். அதனால் போக தேவையில்லானதால் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், நேற்று நைட்டு அசோகா ட்ரீ என்ற ரிசார்ட்டில் நாங்கள் போய் தங்கியிருந்தோம். உப்புடு பக்கத்துலேயே. அங்கேருந்து காலையில் கிளம்பி நேராக உலண்டானுபரட்டன் டெம்பிளுக்கு வந்துட்டோம் நாங்கள். அதனால் நம்ம உலண்டானுபரட்டன்லேருந்து இப்போ உங்களுக்கு நான் டூர் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணி கொடுக்குறேன். நேராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அசோகா ட்ரீலேருந்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ உப்புடுக்கு பை சொல்லிட்டு உலண்டானுபரட்டனை பார்த்து போகிறோம். ஓகே, அங்கேருந்து இன்றைக்கி என்னோடய ப்ரோக்ராம் வந்து A4 உலண்டானுபரட்டன், ஹண்டாரா கேட் அண்டு டனாலட். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு செக்இன் வந்து லிபர்ட் ஆஃப் ஹோட்டல் இன்றைக்கி ஈவினிங் 9:07 பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டனாலட்டில் இஃப் பாசிபிள் சன்செட்டும் பார்க்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உபுதுக்கு ஒரு பால்னஸில் ஒரு தேங்க்யூ சொல்லிடலாம். மத்தூர் சுக்ஷமா டி உபோட். What is the name of the place? Sangay Monkey Forest. Monkey Forest. Sangay Monkey Forest. இந்த இடம் அங்கே உபுடில் இருக்க மங்கி ஃபாரஸ்ட் மாதிரி இங்கே சங்கேன்ற இடத்துல மங்கி ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது இங்கே. ஸோ இது ஃபுல்லாக அந்த மங்கி ஃபாரஸ்ட் தான். உபுட்லேருந்து உலண்டானுபரட்டன் போகிற அந்த 45 கிலோமீட்டரும் அவ்வளோ அழகான சீனரிஸோடு இருக்க இடங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த மங்கி ஃபாரஸ்ட் இப்போ தான் பாஸ் பண்ணி வந்தோம் நம்ம. இந்த ரோடு ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் இது. 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கடைசியாக நம்ம உலண்டானுபரட்டன் ரீச் ஆகிட்டோம். கார் பார்க்கிங் 5,000. So what time you want on 12 almost 11:45 50. இப்போ டைம் 11:50 ஆகிடுச்சு. I think it's 1 hour late up, yeah? 10 கிளம்பணும் அங்கேருந்து 1:50. ஸோ 1.5 மணி நேரம்.
Selamat datang Ya. di Wulan Danau Beratan. Sana. Selamat datang na நல்வரவுன்னு அர்த்தம். Two. 150. 1 lakh and 50 person. Yeah, thank you. Sabi ito sini ya. Tiket Wulan Danau Beratan Trophy. Thank you. For speedboat, where I take to speedboat Oh, inside. inside there. Thank you. Tiket scan. Okay, can Scan. please? Thank you. Wulan Danau Beratan ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. வந்த ஒன்று அதான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுதான் பெர்டனோட கார்டன்ஸ். இந்த உலன் டானு பெர்டன்ற கோயில் வந்து உபூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் நார்த்தில் இருக்குது. இந்த கோயில் வந்து 1633 இன்னைக்கு ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில். எப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்க இந்த ஏரி இருக்கு இல்லையா, ஏரியை ஒட்டி அழகாக அந்த ஏரிக்குள்ளேயே ஃப்ளோட் ஆகிற மாதிரி 2 குட்டி தீவுகள் இருந்து அந்த தீவுகள் மேலே கட்டப்பட்ட ஒரு அழகான கோயில். பாலின ஸ்டைலில் கட்டப்பட்ட கோயில். இது ஒரு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. வெட்டிங் டெம்பிளில் வெட்டிங் டெம்பிள் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒரு டெம்பிள் இருக்குங்க. அதுதான் அங்கே தான் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அந்த ட்ரீயும் அந்த கதவு பார்த்தா திஸ் இஸ் த கிரேட் Wulan Danau Beratan வெட்டிங் டெம்பிள். இது ஒரு சைவ கோயில். இந்த கோயிலில் தேவி தனு என்ற ரிவர் காடுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. பாலியில் இருக்கிற முக்கியமான கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று. நிறைய சுற்றுலா பயணிகளை இருக்கிற ஒரு அழகான கோயில் இது. Some newly married couples வந்து ஃபோட்டோ ஷூட் நிறைய எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது வேறு யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. வச்சுருக்காங்க 10,000 இந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு மட்டும். இதுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னா 10,000 பே பண்ணணும் தனியாக ஒரு ஆளுக்கு. என்ன பண்ணலாம் நிறைய ஃபோட்டோஷூட் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வச்சுருக்காங்க இவங்க.
ரொம்ப அழகான ஒரு கார்டன் தான் சொல்லணும். இந்த இடத்த கோயில்ன்றதை விட கார்டன்ன்ற சொல் இங்கே நம்ம ரொம்ப ஆப்டாக இருக்கும். தோட்டங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த தோட்டம் இங்கே வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் அப்படியே மனசு மத்தியானம் வெயில் டைம் இருந்தால் கூட சரி, எங்கேயாச்சும் அப்போ அமைதியாக உட்காந்தோம்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது மைண்டுக்கு. அவ்வளோ அழகான இடம் இது. மிஸ் பண்ணக்கூடாத ஒரு அழகான இடம் இந்த உலண்டானு பெரட்டன். பாலி வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஹில் ஸ்டேஷன் நல்லா கூலாக இருக்குங்க, ரொம்ப கூலாக இருக்குங்க, நல்லா இருக்கு. இதை ஒட்டி இருக்க பெரட்டன் லேக்கில் நம்ம ஸ்பீட் போட் ரைட் போக போகிறோம். அடுத்து $200,000. How many passengers can go? Maximum 5 people. So for 2 people also it is 200,000. Yes. Okay. Okay. What are the other things here mentioned? You mentioned here. Pedal. It's pedal. Number 2 is pedal. Okay. That's. Fourth is pedal. Okay. Third one. Third is rowing boat, sir. Rowing boat. Okay. This one boat back. It's a duck boat with motor, sir. Duck boat with motor. It's 90,000 per 20 minutes. This one for how long it will be? Speed boat. 12 minutes, sir. You go around the lake. How? 12 minutes. 12 minutes only. Yes, you go around this lake. Okay. Only 12 minutes it will take. Yeah. ஓகே. ஸோ நம்ம ஸ்பீட் போட் எடுக்கிறோம் 2 lakhs பே பண்ணி. Thank you, sir. This is your ticket. Go ahead. தேங்க்யூ. Welcome. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்பீட் போட் ரைடுக்கு 2 லட்சம் ரூபாய் பே பண்ணி ஒரு போட்டை நாங்கள் 2 பேர் மட்டும் வாடகைக்கு எடுத்திருக்கோம். 2 லட்ச ரூபான்றது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 1200 ரூபாய். ஸோ ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் செலவுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4-5 பேர் எடுத்தோம்னா நமக்கு அது இன்னும் செலவு குறையும். ஸோ இந்த போட்டில் தான் நம்ம போகிறோம். பண்ணிட்டாரு சீட்லாம் சூடாகாமல் இருக்கிறாங்க. இந்த டிரைவரோட 3 பேர் தான் உட்கார முடியும், 4 பேர் மட்டும்தான். ஸோ டிரைவரோட சேர்த்து 3 பேர் உட்கார. $20,000 அந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுத்தோம். டிப்ஸ் கொடுத்த உடனே போட்டை ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணால் ஃபுல் ஸ்பீடில் அவ்வளோ ஸ்பீடாக த்ரில்லிங்காக என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப் இந்த ட்ரிப் எங்களோட. Thank you. Welcome. Your name? Adi. Adi. Thrilling experience.
ஸோ உலண்டன் பெரட்டன் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஸ்பீட் போட் இடம் போயிடுங்க. 2 லட்சம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்தியன்ஸுக்கு. 1200 தான். ப்ளஸ் ஒரு 20,000 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தோம். ஒரு 100 ரூபா நம்ம ஒரு காசு 320 ரூபா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பெரிய என்டர்டைன்மெண்ட் இது, மிஸ் பண்ணாமல் பண்ணுறது வந்தீங்கன்னா. இப்போ வந்தீங்கன்னா ஸோ ரொம்ப டைம் எடுக்கல. நான் 3 மணி நேரம் பிளான் பண்ணியிருந்தேன் இங்கே. ஆக்சுவலாக எனக்கு கரெக்டான டைம் தெரியல எவ்வளோ தான் டைம் எடுக்கிறதுக்கு. பட் இங்கே வந்த அப்புறம் தான் எல்லாம் சுற்றி வந்தது எல்லாம் சேர்த்து விதின் 1 மணி நேரம். ஸோ 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். 1.25 மணி நேரத்தில் மொத்தமே முடிச்சாச்சு. ஸ்பீட் போட் ரைட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு நிறையா. ஃபுல்லாகவும் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் வீடியோவில். திஸ் இஸ் த எக்ஸிட். அது வேறு வழி, இது வேறு வழி. நெக்ஸ்ட்டு ஹண்டாரா கேட் இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான். இது ஒரு ஃபோட்டோஷூட் ஸ்பாட். நம்ம அதுக்கு பே பண்ணி ஃபோட்டோஷூட் இருக்கிறத விட ஜஸ்ட் கார்லேருந்து அந்த இடத்த மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் ஃபோட்டோஷூட்டுக்கு இன்னொரு டைம் எடுக்கும். 1 hour எடுக்கும், 1/2 hour எடுக்கும். லைக் MTR Temple. Pintu keluar. Pintu keluar. Pintu keluar. Keluar like Keluar. exit. Exit. Keluar. Pintu keluarனா எக்ஸிட்னு அர்த்தம், வெளியே போடான்னு அர்த்தம். keluarனா தான் எக்ஸிட் போட்டுக்கிறாங்க. அதான் பின்ட்டு போனால் போடா போட்டா அப்படி அர்த்தம். வாடா டேய் அப்படியே அது மாதிரி பின்ட்டு கழுவு சொல்கிறேன். இதான் எக்ஸிட்டு. அவ்வளோதான், ஓடி போக வேண்டியது தான் வெளியில். உண்மையிலே நல்லா இருந்தது. Oh. ஓகே, இங்கேருந்து ஹண்டாரா கேட் ஒரு நம்பர் தான். இங்கேருந்து ஒரு 5 minutes தான். only 3 kilometers from here. Hondara Gate. Hondara Gate வந்து இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான இடம். அழகான ஒரு இடம் ஹண்டாரா கேட். ஓகே, யூ கேன் கோ. The Hondara Gate, ஃபேமஸான ஃபோட்டோ ஸ்பாட். ஓகே, we go. பாலியில் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு வித்தியாசமான பேர் வைக்கிற சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல ஆம்பளை குழந்தைங்களுக்கு வைக்கிற பேருங்களை சொல்கிறேன். முதல் குழந்தைக்கு வயான், புட்டு, அப்படி இல்லைன்னா கேடேன்னு பேர் வைப்பாங்க இங்கே. 2வது குழந்தைக்கு மேடே, கெடக், அப்படி இல்லைன்னா நெங்கான்னு பேர் வைப்பாங்க. வீட்டில் 3வது பிறக்கிற ஆம்பளை பையனுக்கு நியோமன் ஆர் கொமாங்னு பேர் வைப்பாங்க. 4வதாக பிறக்கிற பசங்களுக்கு கெட்டுட்னு பேர் வைப்பாங்க. இப்போது 5வது ஒரு பையன் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அவனுக்கு அந்த ஃபஸ்ட்டு நேம் இருக்குது பாருங்கள், வயாங், அதை தான் வைப்பாங்க. அது கூட என்ன பண்ணுவாங்க, பாலிக்ன்ற ஒரு வார்த்தையை சேர்த்துருவாங்க. வயாம் பாலிக், மேடே பாலிக், அந்த மாதிரி பேர் வைப்பாங்க. இது ஆண் குழந்தைகளுக்கான பேர். அதே மாதிரி பெண் குழந்தைகள் ஒரு வீட்டில் பிறந்ததுன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நேம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை அடுத்த எப்போ வாய்ப்பு கிடைக்குது அந்த இடத்துல நான் சொல்கிறேன். கோயில் செர்மனி நடக்குதுங்க. Ceremony like the name is Manila than here. It's all the ladies like, come to the temple with the name Gabogan. Put anything the fruit there. உளுந்தன்னு பெரட்டன்லேருந்து டனாலாட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் அங்கேருந்து இங்கேக்கு. 2 persons 150. ஓகே, thank you. Keep the ticket. Will somebody scan for the check? Sure. Thank you so much. Good day. Good day. டனாலாட்டோட என்ட்ரி டிக்கெட் வந்து 75,000 ரூபாய். இந்த இந்தோனேஷியன் கரன்சியில் 75,000 ரூபாய். நம்ம ஊர் காசுக்கு 450 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக வரும்.
a checking point. Hello. Excuse me. Thank you, sir. Thank you. Yeah, thank you. எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. எல்லா இடத்துலையுமே உள்ளே வந்துட்டு தான் டிக்கெட் வாங்குவாங்க. இங்கே மட்டும் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கிடுறாங்க. மோஸ்ட் ஃபேமஸ் In Bali. place in Bali. Yep. The most famous place in Bali. Famous in Bali. டனாலாட். பாலினாவே ரொம்ப டூரிசம் ரொம்ப ஃபேமஸான இடம் டனாலாட். நிறைய வீடியோஸில் ஃபோட்டோஸில் பார்க்குற இடம் டனாலாட். நீ எதில் பார்த்தனாலும் டனாலாட்டை பார்க்கலாம். பார்க்கிங் வந்து கிளம்பியாச்சு. பார்க் பண்ணிட்டு இந்த டனாலாட் கோயில் வந்து டென்பசர் டிஸ்ட்ரிக்ட்ன்றது இங்கே அந்த மோஸ்ட் ஹாப்பனிங் பிளேஸ்லாம் கூட்டா லீஜன்லாம் இருக்க இடம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வடமேற்கில் இருக்க இடம் இது. இதுவும் ஒரு தீவு கோயில் தான். ஆனால் இது வந்து ஒரு பாறையிலேயே ஒரு பாலம் மாதிரி அமைஞ்சிருக்கும். இங்கேயும் வர்ஷிப் பண்ணுறவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க போவாங்க வர்ஷிப்புக்குள்ளே, நம்ம அலோவ் இருக்காது. நோ கிளைம்பிங் ஆர் சிட்டிங் அட் தி ஃபால்ஸ். நடக்கலாம் அந்த சைடில். பட் அந்த சைடு போனால் தான் நல்லா இருக்கும். இந்த கோயிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் நம்ம டனாலாட் கோயில் இருக்குது. அதுக்கு நடுவில் இன்னொரு சின்ன கோயிலும் இருக்கும். அதையும் பார்த்துட்டு நம்ம அங்கே போகலாம். நம்ம பேட் லக் சீ ரஃபாக இருக்குது இன்றைக்கி. சீ ரஃபாக இருக்கிறதோட மட்டும்லாம் வாட்டர் லெவலும் ஜாஸ்தியாக இருக்குது. கடல் மட்டமும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் உள்ளே போகிறது கஷ்டம். இங்கே சீ கோயில்கள்னு சொல்லுவாங்க. 7 முக்கியமான கடல் கோயில்கள். அந்த 7 முக்கியமான கடல் கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று. இந்த கோயில் வந்து 16ஆம் நூற்றாண்டில் டாங் ஹியாங் நிராத்தா அப்படின்ற ஒரு பாலினஸ் பிரிஸ்ட் வந்து கட்டியிருக்காரு. பின்னாடி தெரியுதா, பின்னாடி அந்த லேண்ட் தெரியுது பாருங்க, அதுதான் அந்த லாஸ்ட் அந்த கார்னர் உள்வாட்டு டெம்பிள். அதுதான் அங்கே தான் இருக்குது உள்வாட்டு டெம்பிள். அந்த ஏரியா தான். ஜிடபிள்யூகே பார்க்கும் அங்கே தான் இருக்குது. சம்மர் நம்ம கோயில் மறைக்குதுன்னு நினைக்கிறேன். ஜிடபிள்யூகே இதில் இறங்கலாந்து பார்க்கலாம், அப்போ தெரியும். பெரிய சான்ஸ். கடலுக்குள்ளே ஒரு தீவு மாதிரி இருக்கும், ஒரு சின்ன தீவு மாதிரி. அதுக்கு மேலே கோயில் கட்டியிருக்காரு. இந்த கோயிலை தேவபருணான்ற கடல் மாதாவுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த கோயிலை. இந்த மெயின் கோயில் வந்துட்டு இந்த நிறத்தா கட்டும்போது என்ன பண்ணியிருக்காரு, நிறைய பாம்புங்களை அங்கே விட்டுருக்காரு. அந்த பாம்புங்க தான் அந்த கோயிலை யாரும் மற்றவங்க ஈவில் ஸ்பிரிட் கிட்ட இருந்தோம், இந்த திருட வரவங்ககிட்ட இருந்து காப்பாற்றும் அப்படின்றது இங்கே இருக்கவங்களோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறத்தா என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒரு பாம்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை பண்ணியிருக்காரு. அப்போ மிகப்பெரிய பாம்பு, ஆக்சுவலாக ஒரு பெரிய பாம்பு அவரே உருவாக்கியிருக்காரு. அந்த பாம்பு தான் இந்த தீவு பகுதியை காப்பாற்றின்னு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு. அதே போல் இந்த தீபை வந்து 1980 கொஞ்சம் டேமேஜ்லாம் ஆகிருக்கு. மேலே கோயிலில் அந்த சைடில் இருந்த கடல் அலைகளோட அரிப்பால் கொஞ்சம் டேமேஜ்லாம் ஆகிருக்கு. கொஞ்சம் ஆபத்தான இடமா மாறி இருக்குது. அதனால் வர்ஷிப்க்கு எப்படி பண்ணுறதுன்றதுல ஒரு தயக்கம் இருந்தப்போ ஜப்பானீஸ் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட $480 மில்லியன் கொடுத்து இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை.
இல்லைன்னா இந்த சைடே அப்படி நடந்து போகலாம். அப்படி இறங்கிட்டு அப்படி நடந்து நேராக டன்னாரட் டெம்பிள் கிட்ட போகலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹைட் இந்த இடம்லாம் ஃபுல்லாக தண்ணியே இல்லாமல் இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் தண்ணி இருக்கும். இந்த இடம்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நம்ம பேட் டைம் இன்றைக்கி ஹைட் டைம் சைடு பார்க்க மாட்டேன். நான் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் பார்க்க மாட்டேன். அந்த சைடில் போகிறது படிக்கட்டு, கிளியராக தெரிய பாருங்கள். அந்த சைடில் போகிறது அந்த படிக்கட்டு மேலே ஏறி அந்த இந்த சைடு போகிற மாதிரி அந்த சைடும் போகலாம். அதில் வரலாம் பாதி பேர்லாம் அலோவ் பண்ணுவாங்க, இங்கே அது பாதி பேர்லாம் அலோவ் பண்ணுவாங்க. மேலே போக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் அந்த கேப் இருக்குது பாருங்கள் நடுவில், அந்த கேப்பில் தான் இந்த இடத்துல அதில் தான் வந்துட்டு அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க. அங்கே கொடை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம இங்கேருந்து போயிட்டு வாங்கலாம். ஆழமே இருக்காது இந்த இடத்துல. இப்போ முழங்காலில் தான் தண்ணி இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா டைடு இருக்கிறதால அலோவ் பண்ண மாட்டுறாங்க. கடல் அலை இப்போ ப்ரொஷியஸாக இருக்கிறதால அலோவ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் டைட் வந்துச்சுன்னா அவங்க இறங்கி வர்றது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை அவங்களுக்கு தெரியும் அந்த டைம் உள்ளே போன வரணுன்ட்டு. Say hi. 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 You? Hi. Say hi. 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 Okay. Bye-bye. Bye. Bye. இங்கே இருக்க தோட்டம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல உட்காந்து நம்ம சன்செட்டை பார்க்குறதுன்றது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இங்கே முக்கியமான கோயிலுங்கள் எல்லாத்துக்கும் வெளியும் ஒரு கடத்தெரு மாதிரி ஒரு இடம் இருக்குது. நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் டூரிசம் ஸ்பாட்லாம் கடத்தெரு இருக்குங்களா, அந்த மாதிரி இருக்குது இங்கே எல்லா இடத்துலையும். இன்றைக்கி நம்மளோட கொமாங் நம்மளோட இருக்க கடைசி நாள். 4 நாள் அவரோட காரை தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் ஃபுல்லாக. இன்றைக்கி நாங்கள் அவர்கிட்ட இருந்து பிரியா விடை பெற போகிறோம். இதுதான் நம்மளோட வண்டி, கொமாங்கோட கார். டிகே 1989 KL Bus. இந்த பையனை மிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ டனலாட்டை விட்டு எக்ஸிட். இங்கேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க லிபர்ட்டா ஹோட்டலுக்கு ஒரு 1 hour ஆகும். ஏன்னா ஹெவியாக டிராஃபிக் இருக்கும். ஸோ 1 hour ட்ராவல் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போயிட போகிறோம். இன்றைக்கி நைட்டு நாங்கள் செமினியாக்கில் இருக்க லிபர்ட்டா ஹோட்டல் தான் இன்றைக்கி நைட்டு தங்க போகிறோம். ஓகே, டே 4ஓட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வண்டிக்கு காலையில் அசோகா ட்ரீ ரெசார்ட்லேருந்து எடுத்து உலண்டானு பெரட்டன் போயிட்டு ஹண்டாரா கேட் பார்த்துட்டு டனாலெட் பார்த்துட்டு எடுத்து வந்து நம்மளை லிபர்ட்டா ஹோட்டலில் ட்ராப் பண்ணுறது எல்லாம் சேர்த்து 10 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு காருக்கு இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் மற்ற உணவு, இன்றைக்கி போன எல்லா கோயிலுமே ரொம்ப காஸ்ட்லியான கோயில், அந்த ஸ்பீட் போட் இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி மொத்த செலவு இந்தியன் கரன்சியில் 8177 ரூபாய் இருக்குது ஒரு ஆளுக்கு. ஓகே நண்பர்களே, 4வது நாள் வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். எப்போவுமே வழக்கமாக சொல்கிறது தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. முக்கியமாக நம்மளுடைய டெவென்ச்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் தேவராஜ்.